நான் உறுதியாக இருக்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. உறுதியாக இருக்கிறதுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ 3 பேர் இருக்கிறாங்க. ராஜா என்ன பண்ணுறாரு, இந்த சிலையை நீ வணங்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், அந்த ஆராதனைக்கிற தேவன் மேலே வச்ச அந்த நம்பிக்கையை வச்ச அந்த பற்றுதலை அந்த நாட்டு ராஜாக்கு, மந்திரிகளுக்கு, ஏன்னா நாட்டு மக்களுக்கு, சட்டத்துக்கு அவங்க பயப்படல. நான் உறுதியாக அவரை தான் நம்பியிருப்பேன், அவரை தான் ஆராதிப்பேன், அவரை தவிர வேற யாரையும் ஆராதிக்க மாட்டேன் அப்படிங்கிறத அந்த மனது உறுதி. இமேக்காக அவங்க என்ன செய்யலை, ஒதுங்கலை. நீ குண்டு போட்டாலும் வெட்டி போட்டாலும் சரி, அவரை மட்டும்தான் ஆராதிப்பேன், வேற யாருக்கு நான் மகிமை செலுத்த மாட்டேன், அவருக்கு மட்டும்தான் மகிமை, அவருக்கு தான் கணம், அவருக்கு தான் உயர்வு, அவரை தான் துதி, அவரை தான் ஆராதிப்பேன், வேற யாரையும் நான் ஆராதிக்க மாட்டேன். நீ வந்து 7 மடங்கு அக்கன்னு சொல்லி நிப்பாட்டு, அங்கே செத்தா அங்கே போக போகிறேன், அவ்வளோதான். இங்கே இருக்கிற காட்டில் அங்கே போக போகிறேன், அதனால் நீ 7 மடங்கு இல்லை 10 மடங்கு கூட அக்கினி சொல்லி ஆக்கு, நான் உள்ளே போய் விழுகிறேன் அப்படிங்கிற அந்த மன உறுதி, திட நம்பிக்கை கண்டிப்பாக அவர் எங்களோடு இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை அந்த மாதிரிங்க அந்த அந்த திட மனது நமக்கு வரணுங்க. ஒரு சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு காரியம் வரலையா, ஒரு காரியம் நடக்கலையா, ஒரு காரியம் கிடைக்கலையா, ஒரு டல் அடிச்சிடாதீங்க. வேலை காரியம் கிடைக்கலையா டல் அடிச்சிடாதீங்க. வாழ்க்கை சரியாக அமையலையா டல் அடிச்சிடும். இந்த பிரச்சனை மாறலையா டல்லுக்கு இடம் கொடுக்காதீங்க. அதில் வந்து அந்த சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ எப்படி இருந்தாங்க, ராஜா சட்டத்தை மீறினாங்க. கர்த்தரை ஆராதிக்கிறதுல நான் கர்த்தரை தான் ஆராதிப்பேன், வேற யாரையும் ஆராதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஸ்ட்ராங். இந்த மாதிரி நீங்கள் நான் அப்படி இருக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம சூழ்நிலை தகுந்தாப்புல மாறிடக்கூடாது, சூழ்நிலை தகுந்தாப்புல அங்கிட்டு ஓடக்கூடாது. அதான் மன உறுதிங்கிறது. அங்கே கிடைக்கும், இங்கே போனால் அது கிடைக்கும், வா அப்படின்னா நான் இவர் தான், இவர் மேலே நான் பற்றுதல் வச்சுட்டேன், இவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன், இவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், இவர் தான் எனக்கு வாழ்வுக்கு வழி, நான் செத்தாலும் பரலோகத்துக்கு இவர் தான் கொண்டு போவார். அதனால் இந்த உலகத்தில் வருகிற எல்லா காரியத்தையும் உதறி தள்ளி விட்டுட்டு அவர் மட்டும் தான் பிடிச்சு கொள்வேன் அப்படிங்கிற அந்த உறுதி. என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் அதில் உறுதியை நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு, ஒரு பரீட்சை. இதில் நீங்கள் பாஸ் ஆகணும், இதில் ஜெயிக்கணும். மனது எப்படி இருக்கணுமா, உறுதியை என்ன செய்யணும், இருக்கணும்.